பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளிலே ஆண்டுக்கு முன்பாக நம் உண்மை முத்தமாய் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த வருடம் முழுவதும் கண்ணீர் மணியை போல நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த வருடத்திலே தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் கேட்ட எல்லா விண்ணப்பங்களும் நிறைவேறாமல் இருக்கலாம், நிறைவேறியும் இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். வருகிற வருஷத்தில் க்ளோரி எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு கூட எதிர்பார்த்து ஆண்டவரை முறுமுறுக்காமல் பின்வாங்காமல் அவிசுவாசப்படாமல் தேவனுடைய வார்த்தையிலே நாம் உறுதியாக இருந்து விசுவாசித்து எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்குரியதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிறோம். ஏவாள் அவள் பாவம் செய்த பிறகு ஏன் அவள் மறிக்கவில்லை, ஏன் மரணம் அவளுக்கு உடனே வரல? ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் ஏவாளுக்கு மரணம் வரவில்லை? காரணம் என்ன? க்ளோரி எதனால் வரல என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்து அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. ஒரு இங்கு பார்க்கும்பொழுது இந்த சர்ப்பத்துக்குள்ளாக விழுந்து போன பரலோகத்தில் தேவனை ஆராதித்து வந்த அந்த லூசிபர் விழுந்து போன சாத்தானாய் அவனுடைய ஆவி சர்ப்பத்துக்குள்ளாக நுழைந்து சர்ப்பத்தை அபிஷேகித்து தன் திட்டத்தை அவன் நிறைவேற்றினான். அல்லேலூயா. ஏவாளிடத்தில் பேசி எல்லாவற்றையும் அறிந்து ஏவாளை எப்படியாவது அவளை கரைப்படுத்தணும். ஏவாளை தன்னுடைய ஆசை வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிய வேண்டும். ஏவாள் எப்படியாவது தேவனுடைய கட்டளையை மீற வேண்டும். அவள் பரிசுத்த சந்ததியை அவள் பெற்றெடுக்கக்கூடாது. அவள் மாம்சத்தை அவள் சரீரத்தை தீட்டுப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவன் உண்டாக்குற சந்ததியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வித்து என்னுடைய சந்ததி முதலாவது வர வேண்டும் என்று சொல்லி மாம்ச சந்ததியை உருவாக்க வேண்டும். பாவத்தினாலே தான் ஒரு சந்ததியை இனி மனுக்குலத்துக்கு இனி வரணும்னு சொல்லி அல்லேலூயா தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை அவன் கச்சிதமாய் அழகாய் அவன் திட்டம் போட்டபடி அவன் நிறைவேற்றினான். அல்லேலூயா. ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய வார்த்தைக்கு சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து தன்னை முழுவதுமாய் அவள் இழந்து போனாள். தன் கற்பை அவள் இழந்து போனாள். அது நிமித்தம் அல்லேலூயா அவள் தேவன் உண்டாக்க போகிற தேவ சந்ததியாய் பரிசுத்த சந்ததியை அவள் மூலமாய் உருவாக்க முடியவில்லை. அல்லேலூயா. இந்த விஷயத்தில் எப்படியோ சாத்தான் ஜெயிச்சிட்டான். மாம்ச சந்ததியை உருவாக்கிட்டான். பாவத்தினால தான் இனி ஒரு குழந்தை பிறக்கணும், பாவத்தினால தான் இனி உருவாக்க முடியும் அந்த நிலைமைக்கு அவன் கொண்டு வந்துட்டான். இச்சையினால் க்ளோரி அந்த மாம்சத்தின் மீது இச்சையினால் பாவத்தை செய்து அது பூரணமாகி மரணத்தை இனி பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமோட்டு அவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம். அவர் தற்காலிகமாகத்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தேவ சந்ததியை அவர் உருவாக்க வேண்டும் என்று தம் பிள்ளைகள் பரிசுத்தத்தில் எதை அவர் விரும்புகிறார், பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார்களா என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சுய இஷ்டத்துக்கு சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்கு அவளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. பாவத்தை அவள் கற்றுக் கொடுத்தார்கள். தேவ சந்ததி எது? மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததி பெரும்படித்தானே. அல்லேலூயா. இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை லூக்கால. அப்போ நாம தான் என்ன செஞ்சோம்? ஆண்டவரை ஒரு நாளும் நம் குற்றம் சொல்லக்கூடாது.
நாமளாக தேடிக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாழ்க்கைக்கும் வழிக்கும் தேவன் தான் தேவன் பார்த்துட்ருக்கிறாரு. தேவன் ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டார், ஏன் இப்படிலாம் நடக்குது, அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை குற்றம் சாட்டத்தை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம்? அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னால், நானாக பாவம் செய்கிறேன், அது ரத்தத்துலேருந்து அப்படியே ஏவாள் பாவம் செஞ்சால் அதனால அது அப்படியே பிளட் லைனில் வருது, அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. ஒரு பெண்ணானவள் ஆண்டவருக்கு முன்பாக ஞானமுள்ளவளாய் புத்தியுள்ளவளாய் இருக்க வேண்டும். ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னா அதை பார்த்து நம்ம செய்யணும்னு கட்டாயம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை நாம் அறிந்திருக்கிற நாம் இதுக்கு மேலே நாம் எப்படி நாம் வாழ வேண்டும், திருமணமானவர்களும் சரி, திருமணமாகாத பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளும் சரி, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்காததுனால தான் ஒவ்வொருவரும் நம்ம போய் சிக்கிக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் சர்ப்பத்திடம் தன்னுடைய மாம்சத்தை, சரீரத்தை அவன் முழுவதும் அழித்து கொண்டார், தன் கற்பை இழந்து போனார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ ஏவாள் அவள் பாவம் செய்தாலே, அல்லேலூயா, சட்டத்தோடு கூட அவள் போய் தன்னை அவள் எழுந்து போனாள். வேசித்தனத்தை அவள் கற்றுக்கொண்டாள். அவன் கற்றுக் கொடுத்த குளோரி கிரியை, மாம்சத்தின் இச்சையை கற்றுக்கொண்டு அவள் தன்னை அழித்து கொண்டதும் இல்லாமல் அந்த பாவத்தை ஆதாமுக்கும் அவள் கற்றுக் கொடுத்தாள். அல்லேலூயா. ஆதாமும் புசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏவாள் அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால், அப்போ ஏவாள் பாவத்தை செஞ்சு நிற்கிறாங்க நிர்வாணமாக. குளோரி பரிசுத்த விவாகத்தோடு கூட ஆதாமுக்கு துணையாய் கொடுக்கப்பட்ட ஏவாள் இதுவரைக்கும் நிர்வாணம் என்று தெரியவில்லை. ஆனால் பாவம் உள்ள நுழைந்த பிறகு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து கட்டி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவள் பாவத்தை செய்தால்னா ஏன் அவளுக்கு மரணம் வரல? அல்லேலூயா. குளோரி. ஆண்டவர் இவர்கள் பாவம் செய்தாலும் இவ ஏவாள் அவளுடைய இரத்தத்தில் 2 விதமான சந்ததி உருவானது. சர்ப்பமும் ஏவாளும் சேர்ந்து மாம்சத்தில் சரீரத்தில் சேர்ந்து காயினை பெற்றிருக்கிறார். இன்னொன்று, இது வேசித்தனத்தினாலே, விபச்சாரத்தினாலே பிறந்த பிள்ளை இந்த காயின். இது மிருக ஜாதி, இது மிருகத்தினுடைய மாம்சம். அல்லேலூயா. அதுக்கு தகப்பன் யாரு? காயினுக்கு தகப்பன் யாரு? சாத்தான். அல்லேலூயா. சொர்க்கத்தின் உள்ளே இருந்து குளோரி அந்த பிள்ளையை அவள் பெற்றெடுக்கிறாள். பிசாசனுடைய மகன் தான் காயின். அடுத்து அவன் கற்றுக் கொடுத்த அந்த கிரியை ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்து, இப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கிருபையை பெற்று மன்னிப்பு பெற்று, அல்லேலூயா, இப்போ மன்னிப்பு பெற்று இப்போ என்ன செய்கிறாங்கன்னா குளோரி அவர்கள் ஆபேலை பெற்றிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய கட்டளையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாரு. அவர்கள் அறிந்திருந்தார்கள். எப்பொழுது அவங்க கட்டளையை கட்டளைன்னு கொடுக்குறாங்க மீறினா நிச்சயம் மரணம் தான். அல்லேலூயா. ஆனால் பிதாவாகிய தேவன் இவர்கள் வைத்த திட்டத்தை பிசாசு, இவர்கள் மூலமாக வைத்த திட்டத்தை பிசாசு அவன் ஜெயித்திருக்கலாம், மரணத்தை கொண்டு வந்திருக்கலாம். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. யோவான் 2வது அதிகாரம் 16 பூரணமாய் பாவத்தை இந்த உலகத்தில் இப்போ கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. இப்போ வந்துடுச்சு. இப்போ ஏவாள் மூலமாய் தேவ சந்ததியை உருவாக்க முடியும், உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் இனிமேல் பாவத்தை செய்ததான் பாவத்தை பிறக்க முடியும். அப்போ சரீரத்தில் சேர்ந்து தேவனுடைய கிருபையை பெற்று அந்த பாவத்தினால பெற்றிருக்க அந்த பிள்ளையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இப்போ முதல்ல ஆபேல் இருக்கட்டும், இப்போ ஏவாள் செய்த ஒரு பெண் குளோரி அவள் செய்த பாவம் என்ன பாவமாக இருந்தாலும் சரி,
அது வேசித்தனமாக இருக்கலாம், விபச்சாரங்களாக இருக்கலாம், இல்லை பாவமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி. க்ளோரி. பாவம் என்று சொன்னாலே அதுக்கு இரத்த சிந்தப்பட வேண்டும். எப்படி சிலர் சில சகோதரிகள் பாவம் செய்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமான பாவம்லாம் செய்வாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க, வேசித்தனம் செய்கிறாங்க, பாவத்தை செய்கிறாங்க. எதுவானாலும் சரி, தேவனுடைய கட்டளை மீறி செய்கிற எந்த பாவத்துக்கும் நிச்சயம் க்ளோரி தண்டனை உண்டு, மரணம் நிச்சயம். தேவனுடைய கட்டளைகள் பற்றி தான் அது மீறினா மரணம் நிச்சயம். ஒருவேளை அது சத்தியத்தை அறியாத போது நடந்திருக்கிற காரியம், ஒவ்வொருவருடைய விஷயத்திலும் க்ளோரி நடக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், இந்த பாவத்தினுடைய தன்மையை பொறுத்து தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை கொடுக்குறாங்க. இல்லையா? இப்போ ஏவாளை பார்த்தீங்கன்னா அவளுக்கு மரணம்னா தெரியாது. க்ளோரி. சரீரத்தில் எப்படி பாவத்தை செய்யணும், எப்படி இச்சைன்னா என்னன்னு தெரியாது. கண்களின் இச்சை, மாம்ச இதெல்லாம் எதுவுமே தெரியாது. மாம்சத்தில் இச்சிக்கிறது இதெல்லாம் அவளுக்கு ரத்தத்தில் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு சுத்தமுள்ளவர்களாய் அவங்க இருக்கிறாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அல்லேலூயா பரிசுத்தமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பிசாசு தன்னுடைய இச்சையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு, ரத்தத்தில் கலந்த பிறகு முதல்ல தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? இப்போ நம்ம அதே மாதிரி நாம் அப்படி ஒரு பாவத்தை நாம் செய்வோமானால், விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் பாவத்தையும் நாம் செய்து கொண்டே இருப்போமானால், இப்பொழுது நமக்கு கிருபை கிடைக்காது. அல்லேலூயா. கிருபை கிடைக்கும், அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. அல்லேலூயா. க்ளோரி. அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது நிறைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுபோலதான் முதல்ல அவர் செய்த அந்த பாவத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் நிர்வாணத்தையே மாறிட்டார். அந்த பாவத்தை மறைக்கணும். முதல் ஏதேனில் ஆடு அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய தோல், ரத்தம் எல்லாம் சுந்தப்பட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு தோல் உடைகளை அவர் உடுத்தினார் என்று சொல்லிப்பார். முதல்ல ஏதேனில் அந்த மறித்தது யாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டி தான். அல்லேலூயா. ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அங்கே மரணம், உண்மையான மரணம் அங்கே கொல்லப்பட்டதுன்னா ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதோட ரத்தம் ஒரு தோலுடைய அவர் கட்டினார்னா, இங்கிருந்து தோட்டத்திலேருந்து நான் இப்போ துரத்தி விட போகிறேன். இவங்க இப்போ உள்ள அவர்களுக்குள்ளாக அந்த பிளட்ல வேசித்தனங்களும் இருக்குது, பாவமும் நிறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. க்ளோரி. இந்த பாவம் பூரணமாக்கும் போது மரணத்தை கற்பிக்கும். அப்போ அந்த தோல் உடைகளை தேவனாகிய கர்த்தர் அவர்களை கட்டி அனுப்புவதற்கு காரணம் என்ன? தோலில் ரத்தம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ கட்டி அவருடைய நிர்வாணத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் மறைத்து அனுப்பினதுக்கு காரணம் என்ன? அவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் நாம் பாவம் செய்யும் பொழுதுமெல்லாம், நினைவு வரும் பொழுதெல்லாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தோல் உடையை உடுத்தி தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவராய் வந்து மறிக்க போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய இரக்கத்தை க்ளோரி அவர்களுக்கு காண்பித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஏவாளோ சரி, ஆதாமும் சரி, யார் பாவத்தை செய்தாலும் சரி, நீங்கள் முதலாவது ஏவாள் தான் அவரை வஞ்சிக்கப்பட்டார். அவள் தான் மீறுதலுக்கு உட்பட்டாள். பிற்பாடு தான் ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டான் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ ஒரு பெண் திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ அது எந்த விதத்தில் பாவம் செய்தாலும் சரி, விபச்சாரம் செய்திருந்தாலும் சர்ப்பத்தோடு கூட அவள் சயனித்தாள். சர்ப்பத்தின் மாம்சத்தை அவள் இச்சித்தாள். அல்லேலூயா. க்ளோரி. அதை ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தாள். அப்போ பாவம் க்ளோரி பூரணமானது. பாவம் பிறந்தது. இதுதான் பாவம். க்ளோரி. அப்போ இதற்கு அவர் பரிகாரமாய் பின்னால் வருகிற நாட்களில் ஆட்டுக்குட்டியானவர் தன் குமாரனை பரிகாரம், இப்போ அவர் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தணும். அதுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும்.
நாம் செய்கிற எந்த பாவத்துக்கும் நிச்சயம் பரிகாரம் செலுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவர்கள் புறஜாதியார், தேவனுக்கு விரோதமானவர்கள். ஆமென். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆமென் கோடி வெட்டி, கெடா வெட்டின்னு சொல்லுவாங்க. கெடா வெட்டி அந்த இரத்தத்தை அவர்கள் வணங்குகிற தேவர்களுக்கு இரத்தத்தை பலி செலுத்தி ஆமென் பரிகாரம் செலுத்துவாங்க. அப்போ அவர்களுக்கு தெரிகிற ஒரு காரியம் கூட கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு தெரியல. ஆமென். நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, என் குழந்தை எப்படி இருக்கே, ஐயோ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அழும். ஒருவேளை ஆமென் எந்த சூழ்நிலையில் நம்மை தாக்கி கொண்டிருக்கிற இந்த பாவ கிரியைகள் என்னன்னு சொல்லி நாம் உட்கார்ந்து சில நிமிஷம் தியானித்து இதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் உணர்ந்து அதை புரிந்து கொண்டு, எனக்கு ஒரு வழி, 1000 பேர் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் இதிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ இங்கே ஏவாள் என்ன செஞ்சா? இனி வரப்போகிற எல்லா மனுக்குலத்துக்கும் பாவத்தை அவங்க பாவம் செய்யணும்னு நினைக்கலனா கூட க்ளோரி அவங்க பாவத்தில் தான் பிறக்கணும். க்ளோரி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை மனுக்குலத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவளே ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. அவனுக்கே ஒரு கிருபையை தந்தார், தன் சொந்த குமாரனை தந்தாருன்னா. ஏன்னா இன்னைக்கு ஏமாந்திருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவள் மூலமாய்தான், ஏவாள் மூலமாய்தான் தேவ சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் வைத்த திட்டத்தை பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு பெண்ணால மாம்ச சந்ததியும் உருவாக்க முடியும், ஒரு பெண்ணால பரிசுத்த சந்ததியும் உருவாக்க முடியும். அல்லேலூயா. க்ளோரி. அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், ஊரெல்லாம் சுற்றணும், எப்படி வேணாலும் ஜாலியாக இருக்கணும், சினிமா பார்க்கணும், மற்ற ஆடம்பரமான காரியங்களை பார்க்கணும், ஃபோன் பார்க்கணும், அவன் விருப்பப்பட்டது எல்லாத்தையும் அவன் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசங்களையும் அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிற தாயும் இருக்கிறார். என் மக பரிசுத்தமாக இருக்கணும், என் மக ஊழியம் செய்யணும், ஆண்டுக்கு உண்மையாக இருக்கணும், தேவனை கட்டளைப்படி நடக்கணும், அவன் துரோகம் செய்யக்கூடாது, அவன் உண்மையாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும், நான் மரித்த பிறகும் என் பிள்ளைகள் கர்த்தருக்குலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நினைவுள்ள தாயும் இருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் இந்த சந்ததியை தான் தேவனாகிய கர்த்தர் வேறு பிரிக்கிறான். ஒரு பெண்ணு தான். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கணும்? நான் ஒழுங்காக இருக்கணும். நான் ஒழுங்காக இருந்தால் தான் எனக்கு என்னோட பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. சில தாய்மார்கள் அவங்க நல்ல ஆண்டோடைய பிள்ளையாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பிள்ளைகளோ தருதலைகளாக ஊர் சுற்றிக்கிட்டு ஆண்டவரை தேடாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. க்ளோரி. எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வித்தியாசமான காரியம். க்ளோரி. ஒவ்வொருவரையும் அடிமைப்படுத்தி பிசாசு வஞ்சித்து அதன் மூலமாய் தன் திட்டத்தை அவன் நிறைவேற்றிக் கொள்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு வழி, எல்லாருடைய பாவத்துக்காகவும் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி ஆட்டுக்குட்டியானவர் தான். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தின்படி அல்லேலூயா. இப்போ அங்கே ஏவாள் தன் கற்பை இழந்தாலும் தேவனாகிய கர்த்தர் பின் நாட்களிலே அவன் மூலமாய் வரப்போகிற ஆவிக்குரிய சந்ததி அல்லேலூயா தேவ சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தன் சொந்த குமாரனுக்கு அடையாளமாய் ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய தோல் உடையை உண்டாக்கி உடுத்தினார் என்று சொல்லிப்பார். அப்போ நாம் பாவம் செய்யும்போது நிச்சயமாய் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ரத்தம் சிந்தப்படாமல் அடுத்து நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு போய் க்ளோரி நம்ம சுத்திகரிக்காமல், நம்ம பாவ நிவர்த்தி செய்யாமல், நாம் ஆண்டருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்காமல், நாம் ஆண்டருக்கு முன்பாக அறிக்கையிடாமல் நாம் இருக்கிற பட்சத்தில் நம்முடைய பாவங்கள் க்ளோரி மன்னிக்கப்பட முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது. அல்லேலூயா.
அப்போ ஏவாள் செய்ததுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் செய்த பரிகாரம் என்ன? தன் சொந்த குமாரனையே ஆமே க்ளோரி அடையாளமாய் ஆமே க்ளோரி நாமே ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை அவன் சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அது எப்படி கத்திருக்கும்? அந்த எல்லாம் ஆடு என்ன பாவம் செஞ்சிச்சு, மாடு என்ன பாவம் செஞ்சிச்சு, சிங்கமொழி சிறுத்தெல்லாம் என்ன பாவம் செஞ்சிச்சு? ஒரு பாவம் செய்யல. அந்த தோட்டத்தில் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்த அந்த மிருகங்கள் அமைந்தோரி ஏன் அடிக்கப்படணும்? அந்த ஆடு அந்த ஏதேனில் அடிக்கப்படும் போது அந்த அலறி எப்படி கத்தி இருக்கும். எனவே அதனுடைய கொடுமை அநியாயமாய் உயிர் பலியாக்கப்பட்டது. அவன் பலி செலுத்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. என்னதான் பாவத்தை மறைச்சி வச்சாலும், நான் என்னதான் பாவத்தை நான் செய்யலைன்னு சொன்னாலும், அல்லேலூயா, அந்த பாவத்திற்கு நிச்சயமாய் தண்டனை இந்த பூமியில உண்டு. அந்த மனிதனுக்கும் மனுஷிக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி தண்டனை தேவனாகிய கர்த்தர் நியாயத்தீர்ப்புல கொடுத்தாரோ நிச்சயமாய் அவர்களுக்கு தண்டனை இந்த பூமியில வரும். அல்லேலூயா. இல்லையே தண்டனையே வராமல் ஸ்ட்ரெயிட்டாக மரணத்துக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பூமியில அவன் ஒரு மனுஷன் ஏவாள் அவன் ஒரு நிச்சயமாய் அவன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அவன் லோரி ஜம்மான உட்காந்துட்டு தோட்டத்தில் சாப்பிட்டது எல்லாம் இழந்து போய் வெளியில் போய் சர்ப்பம் அவன் எப்படிலாம் அவங்களை திட்டம் போட்டு ஏவாளை எவ்வளோ பசியிலும் பட்டினிலும் கண்ணீரிலும் வருத்திலும் வீடு இல்லாமல் அவங்களோட குற்ற பணியில் வெயிலில் அவங்களோட ஆதாம் சம்பாதிச்சு வந்தால் தான் அவன் சாப்பாடு. இந்த குடும்பம் எல்லாவற்றையும் அவன் திட்டமிட்டு செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் ஏவாள் செய்த பாவத்துக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஏவாள் மறைக்கலாம் தன் வாழ்நாட்களில் அல்லேலூயா திருமணமான பின்பு எதுவினாலும் மறைக்கலாம். ஆனால் அவை செய்த வேசித்தனங்களும் அவன் ரத்தத்தில் வேசித்தனமும் இருக்குது. அவங்களோட பாவமும் இருக்குது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க, அவங்களோட ஊழியமும் செய்கிறாங்க, அவை சபையே நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களோட அவர்களுக்குள்ளாக திடீரென்று அவை படமெடுத்து ஆடுகிற அந்த சர்ப்பம் ஆடு போய் விபச்சாரங்களையும் அவன் செய்கிறார். இது எங்கிருந்து வந்தது? ஆதியிலே அவன் செய்த தோட்டத்தில் நடந்த தவறு தான். அல்லேலூயா. அவன் சர்ப்பத்தினுடைய இரத்தமும் அவங்களோட அவன் உள்ளே புகுந்ததுனால அவன் ஒரு மனுஷியால மாம்ச சந்ததியும் அவன் தேவ சந்ததியும் அவன் உண்டானது. அல்லேலூயா. இதை நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு அப்போ இப்போ ஏவாள் இப்போ பாவத்தை செஞ்சிட்டான். அவள் இப்போ மறிக்க மாட்டான். ஒரு நாள் நிச்சயம் அவள் ஆயுள் முடியும் போது மரணம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டது என்ன? சரீர மரணமும் ஆத்ம மரணம் அவளே வாங்கிக்கிட்டான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை மீறினதினால் நிச்சயம் அவர்களுக்கு தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. அல்லேலூயா. அங்கே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போலானால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் தோட்டத்தை விட்டு தேவனாகிய கர்த்தர் அவன் அனுப்பிட்டான். அல்லேலூயா. அப்போ அங்கே ஒரு பாவம் அப்படின்னு வரும்போது ரத்தம் சிந்தப்படும். இப்போ நான் பாவம் செய்தனா நிச்சயம் நான் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இப்போ அரைச்சிக்கிட்டேன். இங்கே எங்கே பாவம் நடந்திருக்குது? இப்போ நான் பாவம் செய்கிறேன்னா நிச்சயம் நான் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நான் ரத்தம் சிந்த 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 நிச்சயம் எனக்கு கிருபையை பெற்றுக்கொண்டே நான் வருவேன். அப்போ ஒரு நாள் என்னுடைய பாவத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அமைக்கும் க்ளோரி. அப்போ நான் செய்த பாவத்துக்கு அவன் தேவனை தேட 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 அவருடைய கிருபை நம்ம நெருங்கி சேர்ந்து 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 வந்து நம்ம செய்த பாவத்தை எல்லாம் அழிப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார், அதிகாரமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அதனால தான் என்னுடைய பிள்ளைகள் செய்த பாவத்துக்கு தன் குமாரனையே தேவனாகிய கர்த்தர் பலியாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென், glory. இந்த நாளில் கூட நாம் அறியாமல் நாம் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் உணராமல், அல்லேலூயா, நாம் நம்மை நாமே புலம்பிக் கொண்டு நமக்கு விடுதலை இல்லை அப்படி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏவாள் ஆண்டவரிடத்தில் வந்து விசாரிக்கும் பொழுது நிச்சயம் ஒரு நாள் யார் பாவம் செய்தாலும் அவளுக்கு நிச்சயம் விசாரிப்பு உண்டு, நியாயத்துக்கு உண்டு. அல்லேலூயா. அவள் மனசாட்சி தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவளோட மனசாட்சி வெளியே வேணா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்க துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே மனசாட்சியில் கர்த்தர் நிச்சயமாய் உணர்த்துவான். அவனை செய்கிறது காரியம் என்ன? துணிகரமான பாவங்களில், அந்தரங்கமான பாவங்களில், மறைமுகமான பாவங்களில் இன்னைக்கு இந்த நாட்களிலே பெருகி இருக்கு. நிச்சயம் மனசாட்சியில் பாதிக்கப்படுவாங்க. வெளியே தான் அப்படி நல்லா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உண்மையாக அவங்க மனசாட்சியில் ஒரு நாளும் மறிச்சு 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 ஐயோ அந்த மனசாட்சியில் வேதனை தாங்க முடியாது. அது மரணத்தை விட கொடுமையான ஒரு காரியம். அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவனத்தில் வந்து ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தின் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் பொழுது ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஏவாள் வந்து ஆண்டவருக்கு சொல்கிறா, ஆமென், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ பாவம் செய்யும்போது முதலாவது நாம் என்ன செய்யணும்? உண்மையாய் ஒப்புக்கொள்ள வேண்டும். செய்திருந்தால் உண்மையாய் ஒப்புக்கொள்ள வேண்டும். எதனால் நான் இப்படி செஞ்சுட்டேன், எதனால் இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நான் உண்மையாய் அறிக்கையிடும் பொழுது, அல்லேலூயா, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பாவமும் glory மீறுதலும் அக்கிரமும் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவ சகோதரிகளே, அல்லேலூயா, இன்னைக்கு பாருங்களேன், ஊழியக்காரர்கள் விபச்சாரம் செய்கிறதும் இன்னைக்கு அப்படியே பெருகி போய் அந்த ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒருத்தருடைய குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. ஒரு குடும்பம் தேவன் அமைக்கிறார், ஒரு தோட்டத்தை அமைக்கிறார். ஒரு கணவன் ஒரு மனைவி என்று சொல்லி அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுக்கிறார். அப்படி எல்லாவற்றையும் அப்படியே அங்கிருந்து அப்படியே புருஷனை மாத்திரம் அபகரித்து மனைவி பிள்ளைகளையும் அப்படியே அலைய விடுவது நியாயம்தானா? கிறிஸ்தவ சகோதரிகள் இன்றைக்கு நிறைய வேசித்தனமும் விபச்சாரங்களையும் செய்வதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. அப்படி சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்களா? சத்தியத்தை அறிந்து இருக்கிறாங்களா? அல்லேலூயா, glory. முதலாவது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்குரிய பிள்ளைகள், கிறிஸ்தவ சகோதரிகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பாருங்களேன், ஊழியக்காருடைய மனைவி பிள்ளையை கொடுத்து இன்னொரு ஊழியக்காரி அபகரித்து கொள்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரியை அபகரித்துக் கொள்கிறார். ஒரு ஊழியக்காரியை அபகரித்துக் கொள்கிறார். இதற்காக தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். இதற்காக தேவனாகிய கர்த்தர் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. ஒரு பாவத்தை நிறைவேற்றுவதற்காகவா தேவனாகிய கர்த்தர் சரீரத்தை அவர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இப்படியே வாழப்போகிறது, இந்த சரீரத்தில் வாழப்போகிறது நிஜமான வாழ்க்கை அல்ல. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் ஒரு நாள் இச்சைகளும் அழிந்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எதை நாம் தெரிந்து கொள்வோம்? அன்றைக்கு ஏவாள் அவன் விரும்பி போய் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நாசமாய் அவன் போனது நிமித்தம், தன்னுடைய பரிசுத்தத்தை அவள் இழந்து போனது நிமித்தம் அவள் பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல. அவருக்காக, ஒரு பெண்ணுக்காக, ஏவாளுக்காக தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை அவன் பலியாக்கினார். அப்படியே தியாக பலியாய் அவன் கொடுத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்னதான் 1000 ஸ்தோத்திரபடி செலுத்தினாலும் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட முடியுமா? அல்லேலூயா. நாம் வாயினாலே அறிக்கிட வேண்டும். நம் பாவத்தை அறிக்கிட வேண்டும். நம் பாவத்தை, அப்பா நான் உண்மையாக இப்படி செஞ்சுட்டேன், நான் இப்படி ஒரு வேசித்தனை செஞ்சுட்டேன், நான் இப்படி ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டேன், நான் இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன்
அமீன். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் ஏறாது என்று சொல்லி உண்மையாய் அந்த பாவத்தை ஒரு சகோதரி அறிக்கையிட்டு ஆண்டவரோடு கூட அமீன் நெருங்க அவருடைய மன்னிப்பு கேட்டாலே அவர் மனஸ்தாபப்பட்டு அந்த பிள்ளையை அவர் எடுத்துக்கொள்வார், தம்மண்டையில் அவர் சேர்த்துக்கொள்வார். இந்த செய்த பாவத்தை அந்த பாரத்தை அவர் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. மன்னித்து தம்மிடத்துல அவர் சேர்த்துக்கொள்வார். ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னுடைய மகளாய் தம்முடைய மகளாய் தேவனாகிய கர்த்தர் அவள் உருவாக்குவார். அல்லேலூயா, உருவாக்குவார். இதுதான் நம்ம அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம், நாமே புலம்பிக்கிறோம், முறுமுறுக்கிறோம். இன்னும் நாம் அறிக்கிறாத பாவங்கள் இருக்குதா? நம் சத்தியத்தை அறியாதபடிக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்தில் நமக்குள்ள நாம் என்ன செய்கிறோம், ஏன் என்ற கேள்விகளுக்கெல்லாம், ஏன் எதனால் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வசனம் தான். அதில் நாம் தியானிப்போம். இன்றைக்கு நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறான், நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் சுத்திகரிப்போம். ஆனால் அவள் செய்த வேசித்தனத்திற்கும் அவள் செய்த பாவத்திற்கும் அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் தன் சொந்த குமாரனுடைய ஜீவனை அவர் கொடுத்தார்னா, அப்போ நாம் நம்மை மீட்டு கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், நம்மை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை நிச்சயம் திரும்ப அவர் தந்த ஆவி ஆத்மா சரீரத்தை மட்டுக்குட்டியானவருக்கு ஒப்புக்கொள்ளும். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் தன் சரீரங்களை ஜீவபலியாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறதா புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அவருடையதை அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்மளோரி எத்தனை பெண்கள் ஊழியத்தை செய்கிற பெண்கள், எத்தனை கிறிஸ்தவ பெண்கள் திருமணம் ஆகாமல் தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழ்கிறார்கள். ஐயோ, திருமணம் செய்யவே கூடாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அவங்கெல்லாம் கள்ளத்திற்கு தரிசிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அவர் திருமணம் செய்வது தவறா? இல்லை. அல்லேலூயா. எல்லாமே தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் திருமணத்துக்குள்ளாக உள்ளே நுழையும் போது அதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஏற்ற தாழ்வுகள் ஒரு பெண்ணால பூர்ணமாய் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. நான் உலகத்துக்குரியது, நான் உலகத்துக்குள்ளாக நான் குதித்து அதிலிருந்து நான் மீண்டு நான் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமோ என்பதற்கு வாய்ப்பு இருக்குதானா தெரியவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் உலகமும் அதன் ஆசைகளும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? உலகத்துக்குள்ளே போயிட்டு, உலக வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு நான் ஆண்டவருக்குள்ளாக நான் எப்படியும் வருவேன் அப்படின்னு நம்பிக்கை. ஆண்டவருக்கு ஒரு வாழ்க்கையும் துணையை கொடுக்குறாரு தான். அதை நம்பி தான் ஒவ்வொரு சகோதரியும் திருமணம் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. ஆனால் உள்ளே போன பிறகு வாழ்க்கையை உடைந்து நடுத்தருவில் நிற்கிற தனிமரமாய் நிற்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு. க்ளோரி. ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையை பறித்து கொள்ளுகிற துரோகிகளும் விபச்சாரிகளும் வேசிகளும் தேவனுடைய வார்த்தையை வேதத்தை வைத்து கொண்டு திருடுகிறார்கள் என்றால் அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலம் இது. அல்லேலூயா. அப்போ நாம் நம்மை ஆண்டவருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி. ஏவாள் பாருங்க, ஆண்டவருக்கு ஆண்டவரத்தில் உண்மையாக அறிக்கைட்டுட்டா, கிருபையை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அநேக சகோதரிகள் தேவனுக்கு முன்பாக துணிகரமாய் பாவம் செய்வதற்கு காரணம் என்ன? சத்தியத்தை அறியாமல் இருப்பதனால்தான், அல்லது சத்தியத்தை அறிந்தும் மீறுவதால் தான். மீறி துணிகரமாய் தேவனுக்கு முன்பாக போய் பாவத்தையும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் செய்கிறதுனால்தான் ஒரு சொந்த குமாரனை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். பாவம் செய்தால் நிச்சயமாய் பலி செலுத்தப்பட வேண்டும். பரிகாரம் செலுத்தியே ஆக வேண்டும். பலி இரத்தத்தை சிந்தியே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை நாம் இன்றைக்கு அறிக்கையிட்டார். இந்த வருடத்தின் முடிவில் இருக்கிற நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஓய்வு நாளிலே நாம் ஆவியாத்மா சரீரத்தை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. பின்பு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை சுத்திகரிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலே கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் நம்மை சுத்திகரித்து வேலை அடிக்க வேண்டும். அல்லேலூயா. வேலை அடித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை ஆட்டுக்குடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து ஆண்டோருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு கிருபை பெற்றுக்கொண்டு புத்தியுள்ள மகளாய் நடக்கும்போது நிச்சயமாய் தேவனாலே கர்த்தர் அவருடைய கிருபை நமக்கு தந்து நாம் பரிசுத்தமாய் வாழ வழி நடத்தலாம். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற ஜனத்தை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய கிருபையாய் மீட்டுக் கொள்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.